My dear students, good morning to everybody. Today we are going to learn about the forms of government and democracy. அதாவது அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சியை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த நாளில். இதில் நாம் எதை பற்றி தெரிய இருக்கிறோம் என்றால், what's about learning this subject? Know the forms of government, understand the meaning of democracy, know the merits and demerits of democracy, know the challenges to Indian democracy என்பதை பற்றி இந்த பாடத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது know the forms of government என்றால் அரசாங்க அமைப்புகளை பற்றி அறிவது. அண்டர்ஸ்டாண்டிங் தி மீனிங் ஆஃப் டெமோக்ரஸி, மக்களாட்சியினுடைய பொருளை புரிந்து கொள்வதற்காகவும். நோ தி மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, மக்களாட்சியின் நிறைகள் குறைகள் பற்றி நாம் தெரிந்து கொள்ளவும். அண்ட் நோ தி சேலஞ்சஸ் டு இந்தியன் டெமோக்ரஸி, இந்திய மக்களாட்சி எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை அறிவதற்காகவும் த ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் டெமோக்ரஸி என்ற பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். We are going to learn from this lesson how various forms of government have developed globally. அதாவது இந்த உலகத்தில் பல நாடுகள் பல்வேறு வகையான அரசாங்க அமைப்புகளை பின்பற்றி வருகிறது. Today, many countries of the world follow different types of governments, but the modern world prefers democracy. அதாவது இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, டுடே many countries of the world follow different types of government. பல்வேறு வகையான அரசுகள் இயங்கி வருகிறது. The world follow different types of government, but the modern world prefers a democracy. இந்த உலகம் மக்களாட்சியைத்தான் பெரிதும் நம்புகிறது, விரும்புகிறது. உலக அளவில் அரசாங்க அமைப்புகள் எப்படி வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை பற்றிய படிப்புத்தான் இந்த பாடத்திலே நாம் பார்க்கிறோம். பட் தி மாடர்ன் வேர்ல்டு ப்ரிஃபர்ஸ் டெமோக்ரஸி. தென் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், எப்படி அரசாங்க அமைப்புகள் உள்ளது. The governance of nations differs significantly based on who has power. அதிகாரம் யாரிடம் இருக்கிறது என்பதை பொறுத்து தான் ஒரு நாட்டினுடைய ஆட்சி அமைய முடியும். The governments of nations differ significantly based on who has power. There are different forms of government: aristocracy, monocracy, autocracy, oligarchy, theocracy, democracy and republic. அதாவது உயர் குடியாட்சி, அப்புறம் முடியாட்சி, தனிநபர் ஆட்சி, சிறுகுழு ஆட்சி, மத குருமார்கள் ஆட்சி, மக்களாட்சி அண்டு ரிப்பப்ளிக், குடியரசு ஆட்சி. இப்படி அரசாங்க அமைப்புகள் பல அமைப்புகளாக இருக்கிறது. The governance of nations differs significantly based on who has power. There are different forms of government: aristocracy, monocracy, autocracy, oligarchy, தியோக்ராசி, டெமோக்ரஸி அண்ட் ரிப்பப்ளிக் என்று பல வகையான அரசாங்க அமைப்புகள் செயல்பட்டு வருகிறது. அரிஸ்டோக்ராசி என்றால் உயர் குடியாட்சின்னு அர்த்தம். அதாவது a form of government in which power is in the hands of a small privileged ruling class. A form of government in which power is in the hands of
a small privileged ruling class. இது எந்தெந்த நாட்டிலெல்லாம் நடைபெறுகிறது என்று சொன்னால் யுனைடெட் கிங்டம் அண்ட் ஸ்பெயினில் இந்த மாதிரியான அரசாங்க அமைப்புகள் இருக்கிறது. உயர்குடி ஆட்சி வந்து அதிகாரத்தில் சிறப்புரிமைகள் பெற்ற ஒரு பெரிய ஒரு வர்க்கத்தினர் தான் இது காணப்படுகிறது. எடுத்துக்காட்டாக இங்கிலாந்துலேயும் ஸ்பெயின்லேயும் இந்த மாதிரியான உயர் குடியாட்சி அதிகாரத்தில் இருக்கிறது. மோனோக்ராசி என்றால் முடியாட்சி. மோனோக்ராசி என்பது முடியாட்சி, அரசாட்சி என்பது. எ சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச் ஒன் பர்சன் ரீஜன்ஸ் சுப்ரீம், யூஸ்லி எ கிங் ஆர் குயின். அதாவது வந்து மோனோக்ராசிங்கிறது வந்து ஒரு நபர் ஆட்சி செய்கிறது. அதாவது அரசாங்கமே ஒரு நபர் இருந்து ஆட்சி செய்யக்கூடிய அரசாங்கத்துக்கு பேர் தான் மோனோக்ராசி, அதாவது முடியாட்சின்னு சொல்லுவாங்க. இது இப்போ இங்கிலாந்துலேயும் ஸ்பெயின்லேயும் இந்த மாதிரியான அரசாங்க அமைப்புகள் இருக்கிறது. அடுத்தது autocracy. Autocracy is a system of government by one person with absolute power. அதாவது சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் பை ஒன் பர்சன், அதாவது தனி நபர் ஆட்சி. முழு அதிகாரம் கொண்ட ஒரு நபரால் தான் இந்த ஆட்சியை என்ன செய்ய முடியும், அமைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம்தான் தனிநபர் ஆட்சியாக இருக்கிறது. தனிநபர் ஆட்சி, ஆட்டோக்ராசி. இது வந்து வடகொரியாவிலையும் சவுதி அரேபியாவிலையும் இந்த மாதிரியான ஆட்சியை, அரசியலமைப்பை நாம் காண முடியும். ஓலியோக்ராசி என்பது வந்து சிறு குழு ஆட்சி. ஓலியோக்ராசினா சிறு குழு ஆட்சி. ஓலியோக்ராசி என்பது வந்து சிறு குழு ஆட்சி. இந்த சிறு குழு ஆட்சி, ஓலியோக்ராசி, a small group of people having control of a country or organization. a small group ஆட்சி செய்கிறது. அதாவது வந்து மக்கள் வந்து ஒரு சின்ன கூட்டமாக, ஒரு குழுவாக சேர்ந்து நாட்டை ஆள்வது தான் சிறு குழு ஆட்சி, ஓலியோக்ராசின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து தியோக்ராசி என்றால், தியோக்ராசி என்பது a system of government in which religious doctrines form the basis of government, headed by a priest who rules in the name of God or proclaims himself as a god. எக்ஸாம்பிள் வந்து வாட்டிக்கனில் இருக்குது. a system of government in which religious doctrines, அதாவது வந்து இது வந்து மத குருமார்களின் ஆட்சி என்று சொல்லப்படுகிறது. மத குருமார்களுடைய ஆட்சி என்று சொல்லப்படுகிறது. தியோக்ரசி என்பது மத குருமார்களுடைய ஆட்சி. அந்த மத குருமார்கள் ஆள்கின்ற, அவங்க நாட்டை ஆள்வார்கள். இது இப்போ எங்கே இருக்குன்னா வாட்டிகன் சிட்டியில் இந்த ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. தென் டெமோக்ரஸி மக்களாட்சி. டெமோக்ரஸினா மக்களாட்சி. a system of government to which eligible members in the population vote to elect their elected representatives, and the party or individual who obtains the majority votes form the government. Example, இந்தியா, USA, பிரான்ஸ் ஆகிய நாடுகளிலே நடந்து கொண்டு இருக்கிறது டெமோக்ரஸி, மக்களாட்சி. அதாவது ஒரு நாட்டில் தகுதியான மக்களால், அந்த குடிமக்களால் வாக்களித்து ஒரு நபர் ஆட்சிக்கு வருவார். மக்கள் ஓட்டு போட்டு சில நம்ம நாட்டில் நடக்கிற மாதிரி. அது வந்து ஒரு குழுவாக கூட இருக்கலாம், ஒரு 2-3 கட்சி இணைந்து கூட அது இருக்கலாம், ஒரே தனி கட்சியாக இருந்தாலும் கூட இருக்கலாம். அதுக்கு தான் மக்களாட்சி அப்படி இருப்பது தான். அது இப்போ இதுக்கு எந்த நாட்டிலலாம் நடக்குதுன்னா, இப்போ நம்ம நாட்டில் வந்து மக்களாட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அமெரிக்காவில் இருக்குது, ஃப்ரான்ஸில் இருக்குது. இங்கே எல்லாம் மக்களாட்சி தான் இருக்குது. மக்களாட்சி என்பது சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச் எலிஜிபிள் மெம்பர்ஸ் இன் தி பாப்புலேஷன் ஓட் டு எலெக்ட் தர் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். நம்ம ஓட்டு போட்டு எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்து அவங்கள நம்ம ஆட்சிக்கு
அமைப்பதற்கு அனுப்புத மாதிரி மக்கள் நம்ம தான் ஓட்டு போடுறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் எந்தெந்த நாட்டிலலாம் நடைபெறுதுன்னா, இந்தியாவில் அந்த மாதிரியான கவர்மெண்ட் தான் நடைபெறுது. அதே மாதிரி யுஎஸ்ஏல, ஃப்ரான்ஸில், எல்லா நாட்டிலையும் இந்த இதுதான் நடைபெற்று கொண்டு இருக்குது. ரிப்பப்ளிக். அடுத்து என்னது? ரிப்பப்ளிக், குடியரசு. ரிப்பப்ளிக்னா என்னது? குடியரசு. A state in which supreme power is held by the people and their elected representatives and which has an elected or nominated president rather than a monarch. அதாவது மக்கள்கிட்டையோ அல்லது அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதிகள், எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா, நல்ல உயர்ந்த அதிகாரம் படைத்த அவங்க அவங்களால கொண்டு வரக்கூடிய ஒரு அரசாங்கம் தான் குடியரசு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த மாதிரியான இதில் and which has an elected or nominated president rather than a monarchy. அதாவது இப்படிப்பட்ட அரசாங்கத்தில் ஒரு 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 மன்னர்னு வச்சுக்கலாம், அவரை காட்டிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் இருப்பார். இப்போ நம்ம இதில் குடியரசுத் தலைவர் இருக்கார் இல்லையா, அதுதான் அவர் தான் ஒரு குடியரசு தலைவர். அதாவது அவங்களுக்கு எம்பிக்கள், மந்திரிகள் எல்லோரும் ஓட்டு போட்டு அவரை செலக்ட் பண்ணுவாங்க. இப்போது மக்களாட்சினா என்ன? டெமோக்ராசி இஸ் எ ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தட் அலோஸ் பீப்புள் டு சூஸ் தர் ரூலர்ஸ். அதாவது டெமோக்ராசி இஸ் எ ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். Democracy is a form of government that allow people to choose their rulers. மக்களாட்சி என்பது மக்கள் தங்களுடைய ஆட்சியாளர்களை அவங்களே என்ன செஞ்சுவாங்க, தேர்ந்தெடுத்து கொள்வதற்கு அனுமதி அளிக்கக்கூடிய ஆட்சி முறை தான் மக்களாட்சி. இல்லை, மக்களே மக்களுக்காக அவங்களே தனக்கு ஒரு ரூலரை அமைத்து கொள்வது, அதுதான் மக்களாட்சி. தங்களை ஆட்சியாளர்களை தாங்களே தேர்ந்தெடுத்து கொள்வதற்கு அனுமதிக்கணும், அதுக்கு பேர் தான் மக்களாட்சி. அண்ட் ஒன்லி லீடர்ஸ் எலெக்டட் பை பீப்புள் ஷுட் ரூல்ஸ் தி கண்ட்ரி. ஒன்லி லீடர்ஸ் எலெக்டட் பை பீப்புள் ஷுட் ரூல்ஸ் தி கண்ட்ரி. இம்முறையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், ஆட்சி செய்ய முடியும். ஒன்லி லீடர்ஸ் எலெக்டட் பை பீப்புள் ஷுட் ரூல் தி கண்ட்ரி. இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், ஆட்சி செய்ய முடியும். அண்ட் பீப்புள் ஹாவ் தி ஃப்ரீடம் டு எக்ஸ்பிரஸ் வியூஸ், ஃப்ரீடம் டு ஆர்கனைஸ் அண்ட் ஃப்ரீடம் டு ப்ரொட்டஸ்ட். அப்படின்னா பீப்புள் ஹாவ் தி ஃப்ரீடம் டு எக்ஸ்பிரஸ் வியூஸ். மக்கள் சுதந்திரமாக தாங்கள் விரும்பிய கருத்துக்களை சொல்லலாம், தெரிவிக்கணும். அவங்க ஒரு அமைப்பை ஏற்படுத்தலாம், போராட்டங்களை பண்ணலாம். இதுக்கெல்லாம் ஆர்கனைஸ் அண்ட் ஃப்ரீடம் டு ப்ரொட்டஸ்ட். இதுக்கெல்லாமே கருத்துக்களை சொல்லலாம், போராட்டங்களை நடத்தலாம். இதுக்கெல்லாம் அந்த மக்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது இந்த ஆட்சியில், டெமோக்ரஸி, மக்களாட்சியில். அப்போ மக்களாட்சி மீனிங் ஆஃப் டெமோக்ரஸி. The democracy is a system of government in which the supreme power is vested in the people of country and people elect their representatives either directly or indirectly through fair and free elections which are usually held periodically. அதாவது democracy is a system of government in which the supreme power is vested in the people of a country and people elect their representative either directly or indirectly through fair and free elections which are usually held periodically. ஒரு நாட்டில் மக்கள் உயர்ந்த அதிகாரங்களை பெற்று அதை அமைக்கக்கூடிய ஆட்சி முறை தான் என்னது, மக்களாட்சி. இப்போ மக்கள் கையில் தான் இருக்குது. டெமோக்ரஸி என்பது
எல்லா பவருமே என்ன செய்யுது, மக்களுக்கு இருக்கிறது. ஆக definitions according to Mahatma Gandhi, according to Mahatma Gandhi, according Mahatma Gandhi, true democracy cannot be worked by a 20 men sitting at the center. It has to be worked from below by the people of every village. Salient features of democracy. என்ன அதில் சிறப்பு கூறுகள்லாம் அப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, elected representatives of people and final decision making power to the representatives. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதிநிதிகள் தான் இறுதி முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ், அதாவது எலெக்ஷன் சுதந்திரமாகவும் நேர்மையான முறையிலையும் நடக்குது. அண்ட் voting right which is equal value of those who have attained the age of 18. ஓட்டு போடுபவர்களுடைய வயது 18 வயது நிறைந்திருக்க வேண்டும். அவர்கள் தான் என்ன செய்ய முடியும், வாக்களிக்க முடியும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃப்ரீடம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃப்ரீடம், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள், தனிநபர் சுதந்திரத்தை என்ன செய்யணும், பாதுகாக்கப்பட வேண்டும். தனிநபர் எவல்யூஷன் ஆஃப் டெமோக்ரஸி அப்படி என்றால் மக்களாட்சியினுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்கிறது. டெமோக்ரஸி பிகன் 2500 years ago in some the city states in ancient Greece. அதாவது ancient முன்னோர்கள் காலத்திலேயே 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மக்களாட்சி தோன்றிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஏதென்ஸ்லாம் ஆமாம் 2500 ஆண்டு காலத்துக்கு முன்னாலே தோன்றிவிட்டது. மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, இதில் என்ன நன்மை தீமைகள் இருக்கிறது. மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. மெரிட்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு அப்படி பார்த்தோம்னா, ரெஸ்பான்சிபிள் அண்டு அக்கௌண்டபிள் கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட்டுக்கு ஒரு பொறுப்பு இருக்கும், பதிலளிக்கும், நம்ம மக்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலை சொல்வதற்கு கடமைப்பட்ட ஒரு அரசாக இருக்கும். ரெஸ்பான்சிபிள் அண்ட் அக்கௌண்டபிள் கவர்மெண்ட். ஈக்குவாலிட்டி அண்டு ஃப்ரிட்டியானிட்டி, அதாவது எல்லாரையும் சமமாக ஒரு சகோதரத்துவத்தோடு நடத்தக்கூடிய அரசாக இருக்கிறது. சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அமங் காமன் பீப்புள், அதாவது சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அமங் காமன் பீப்புள் அப்படின்னு சொன்னால் மக்களிடத்தில் பொறுப்புணர்ச்சி இருக்கும், பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்வாங்க. லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், இது ஒரு சுய ஆட்சியாக இருக்கிறது. டெவலப்மெண்ட் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி ஃபார் ஆல், எல்லாருக்கும் எல்லாருடைய வளர்ச்சிக்கும் வளத்துக்கும் இந்த கவர்மெண்ட் உதவியாக இருக்குது. பாப்புலர் சேவரிங்டி, அதாவது சாவரிங்னா இறையாண்மை உள்ள அரசாக இருக்கிறது என்று நாம் பார்த்தோம் இந்த பாடத்திலே. அப்போ அந்த கவர்மெண்ட்டை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். இந்த கவர்மெண்ட் எப்படி இருக்குது, நம்ம நாட்டில் என்ன கவர்மெண்ட் இருக்குது என்பதை பற்றி நாம் பார்த்தோம். மாணவர்களே, இந்த பாடத்தை புத்தகங்கள் உங்கள் கைகளில் இருக்கிறது. நான் நடத்தி நீங்கள் கேட்டதோடு நின்று விடாதபடி மீண்டும் மீண்டும் புத்தகத்தை படித்து எல்லா கேள்விகளுக்கும் நல்ல பதிலை
நீங்கள் எழுதுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். விடுமுறை நாட்களாக எண்ணி நீங்கள் வீட்டில் இருந்து விடாதபடி இது பள்ளி வேலை நாட்கள் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு மாணவரும் நன்றாக பயின்று அடுத்த வகுப்பிற்கு போகும் முன் இந்த வகுப்பில் நடந்த பாடங்களை நன்றாக படித்து நீங்கள் வரும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். Okay students, that's the end of today's class. I hope you understand all the topics. Please utilize your time at home by attending the online class without fail and by doing your home work properly. See you in the next class. Thank you.